ஹலோ, ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தனியாக வாழ ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் லிவிங் அலோன் வித்தவுட் மை பேரண்ட்ஸ். எல்லா ஃப்ரீடமும் இருக்கும், எல்லாம் இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் த ஃபர்ஸ்ட் திங் இட் ஹிட்ஸ் மீ லைக் வென் ஐ ஸ்டார்டட் லிவிங் அலோன் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஹிட்டான ஒரு விஷயம், ஏஞ்சோன்னே காஃபி வராதுன்னு. வென் ஐம் அட் ஹோம், நான் எங்கள் அம்மா கிட்ட ரூமை விட்டு வெளில வந்துட்டு, அம்மா காஃபி அப்படின்னு ஒரு சவுண்டு வாய்ஸில் வரும். எங்கள் அம்மா கிச்சனில் இருப்பாங்க. ஷீல் ப்ரிப்பேர் காஃபி ஃபார் மீ. அவங்களும் அவ்வளோ நேரமும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு எனக்காக காஃபி குடிக்காமல் வெயிட் பண்ணுவாங்க, ஸோ தட் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து குடிக்கலாம், அப்போ கதை பேசுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த ஏஞ்சி வந்த உடனே இன்றைக்கி நம்ம தனியாக வாழும் போது ஓகே, ஏன் முதல்ல கிச்சன் குப்பையாக இருக்கும், முதல்ல கிச்சனை க்ளீன் பண்ணணும், வீடை க்ளீன் பண்ணணும், பெட்ஷீட் மடித்து வைக்கணும், இதெல்லாம் யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு புரியும், நான் ஓகே நம்ம வந்து ஃபில்டரே இன்னும் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் நான் வந்து ஃபில்டர் இறக்காமல் விட்டுட்டேன். ஸோ காஃபியே வேணாம், நான் வெளில போய் பாலே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி காஃபிலாம் குடிக்காத போது தான் யோசித்தேன், நம்ம ஏஞ்சி அம்மா காஃபின்னு சொன்ன உடனே காஃபி வந்துடும் தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். தனியாக இருக்கும் போது தான் மேபி ரொம்ப குட்டி விஷயமா இருக்கலாம், ஆனால் அது தனியாக இருக்கும் போது மட்டும்தான் ஹிட் ஆகும். ஓ மை காட், காஃபி ஏஞ்சோடனே காஃபி கிடைக்காதா அப்படின்னு. அதுவும் காஃபி ரொம்ப பிடிக்கும், அது கிடைக்காதுன்ற உடனே சரி நம்ம அட்லீஸ்ட் எழுந்ததுக்கு ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் ஆச்சு பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு அந்த ஃபின்லே டானோவன் இஸ் கில்லிங் இட் அப்படின்ற அந்த ஒரு புக்கை இன்றைக்கி தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டாடா பாய்.